ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கப் ராகி மாவும் ரவையும் இருந்தா போதும். சூப்பர் சாஃப்டா இந்த ராகி பன் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் ரவை, ஒரு கப் ராகி மாவு, ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே கப்ல அளந்துக்கோங்க. அப்பதான் மெஷர்மெண்ட் கரெக்டா வரும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுட்டு நல்லா தாராளமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாம கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ஊறுறதுக்காக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 பச்சை மிளகா பொடியா நறுக்கி சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலையில சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஆறுறதுக்காக வச்சிடலாம். மீன்வயல் ஒரு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு புளி, 5-6 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அந்த மாவுல கலந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க, மாவு தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். கண்டிப்பா மீடியம் ஹீட்ல வச்சுதான் இதை செய்யணும். நான்ஸ்டிக் பேனோ இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்திலயோ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பா எடுத்துக்கும். 2 சைடும் நல்லா செவக்கிற வரைக்கும் சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா சாஃப்டா ஒரு ராகி பன் தோசை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.